பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்னும் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான காரியம் தானியேல் 11:19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவர் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றார். ஆமாம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் பயந்து போய் நிற்கிற சில சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் எப்படி இதை செய்ய போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வந்தால் அசிங்கமாக இருக்குமே, லோன் கட்ட முடியலையே, இதை கட்ட முடியலையே, நான் இந்த காரியத்தை எப்படி நான் செய்ய போகிறேன், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமான புருஷனே, பயப்படாத, இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் கூட இருந்து இவ்வளோ தூரம் உங்களை நடத்திட்டு வந்துட்டாரு. இந்த காரியத்தில் உங்களுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டாரா? நீங்கள் பயந்து கொண்டு இருக்க காரியத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? காற்றையும் காணோம், மழையும் காணோம், நாங்கள் எந்த யுத்தத்தில் வச்சு நாங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நம்புறது என்று சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. வாக்குத்தத்தம் உங்கள் தலையின் மேலே இருக்குது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் தலையில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. அப்போ நீங்கள் இந்த தேவனால் பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கு. இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்த நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? உங்கள் கூட யார் இருக்கான்னா, இந்த சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் இருக்கார். அவரோட சுவாச காற்று உங்கள் கூட இருக்குது. நீங்கள் என்ன உணர்றீங்கன்றத அவரால் புரிஞ்சுக்கிற முடியும். ஆமென். அதுக்குன்னு உங்களுக்கு அவர் உதவி செய்யாமலாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக உதவி செய்வார். ஆனால் விசுவாசன்றது உங்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களோட எல்லா காரியங்கள்லையும் இந்நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்பட்ட உதவிகள் எல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தார்ல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, உங்களை பாதுகாத்திருக்காரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செஞ்சுருக்கிறாரு. அமைதியாக இருக்காருன்றதுக்காண்டி அவர் உங்களுக்கு உதவி செய்யலை, உங்களை கண்டுக்கல, உங்களுக்கு தேவையான செய்யலைன்னு இல்லை. உங்கள் தேவையில் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பார். ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோட, ஆண்டவரே நீர் என்னை திடப்படுத்துவீராக என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் பயப்படாதீங்க. எப்படியும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு பார்வோன் சேனை பின்னாடி இஸ்ரேல் ஜனங்களை துரத்திட்டு இருந்தது. ஆனால் முன்னாடி சமுத்திரம் இருந்துச்சு. இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. மோசேவும் இவங்கள சொல்லி பார்த்து, பயப்படாதீங்க, இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தார்ல, பயப்படாதீங்க. பயம் முற்றிலும் அந்த ஜனங்களை ஆளுகை செஞ்சது. மோசே போய் கேட்குறாரு, அங்கே போயிட்டு, ஆண்டவரே அப்படின்னு. மோசே, நீ என்ன பண்ணுற? உன் கையில் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, கோலை நீட்டு மிச்சதை நான் பார்த்துக்கிறேன்னாரு. அன்னைக்கு கோலை நீட்டினப்போ சமுத்திரத்தை 2ஆக பிளந்தாரு. அதில் பாதை உருவாச்சு. போங்கடான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். பாருங்க, நம்ம கையில் வாக்குத்தத்தம் இருக்குது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க கையில் வாக்குத்தத்தம் இல்லை, மோசே கையில் தான் இருந்துச்சு. அவங்க பயந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட கைகள்லேயும் வாக்குத்தத்தம் இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல, நான் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு கொடுத்துருப்பாரு, என் பிரியமானவனேன்னு கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை மேலே தலைக்கு மேலே உயர்த்தி, இந்த வாக்குத்தத்தம் எனக்காட்டி கொடுக்கப்பட்டது, இந்த வாக்குத்தத்தம் என்னோட வாழ்க்கையில் பலிப்பதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தங்கள் எங்களை சும்மா ஆண்டவரே நாங்கள் அதை பார்த்துட்டு மட்டும் வைக்கிறதுக்காண்டி கொடுக்கப்படலை. அது எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு சொன்னால் எங்களுக்குள்ள பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பயம் எங்களுடைய விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணிருச்சேசப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் இந்த ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பயத்தின் ஆவியை நீக்கி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை பதட்டத்துக்குள்ளே கொண்டு போகிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா. இவருக்கு விரோதமாக இவரை சுற்றி இருக்கிற
இருக்கிற எல்லா நெகட்டிவான ஸ்பிரிச்சுவலாக கட்டுக்கிறேன் ஆண்டவரே. இவர் யாருக்கெல்லாம் பணம் செலுத்தணுமோ, யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தில் பயந்துக்கிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் தேவ தயவை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை மாறுறதை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அவரை பக்குவப்படுத்துவீராக ஆண்டவரே. தைரியத்தின் ஆவியானவர், நிதானத்தின் ஆவியானவர் நிதானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை சொல்லி செபிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறீங்க, ஒன்றும் மேற்கொள்ளாதுன்ற ஒரு விசுவாசம் ஜனங்களுக்குள்ள உண்டானக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.